சிஎஸ்கே பேசும்போது தோனி வந்து ஒரு வருஷம் ரிட்டையர்ட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபேன்ஸ்காண்டி ஆடுறாரு. சோ இந்த வருஷம் தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, தோனியோட ரோல் என்ன இருக்க போகுது? அவர் ஏதோ டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருந்தாரு ஒன் லாஸ்ட் டைம் இந்த மார்ச் கோட்ல எல்லாம் போட்டு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது மேபி இதான் கடைசி வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ஃபிட்னஸ் வந்து போன வருஷமே ஒரு கேள்வியில் இருந்துச்சு. அவருக்கு ஒரு நீ இன்ஜுரியோட தான் அவர் வந்து கீப்பிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. மற்றபடி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, லாஸ்ட் இயர் செஞ்ச மாதிரியே ஒரு லாஸ்ட் 2 ஓவர் அந்த மாதிரி ஒரு 10 பால் அந்த மாதிரி வந்து அட்டாக்கிங்காக அந்த இன்னிங்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதும், அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு தல தரிசனத்தை கொடுத்துட்டு போகிறதும் இந்த வருஷமும் நடக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா இருக்கிறதுனால ஆர்சிபி டீமை விட்டீங்களே சகோ. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் அபாரமா இருக்க போகுது. டாப் 2 ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்க போகுது. ஆனா அந்த ஃபார்ம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்துட்டாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, நம்ம அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டருக்கு போலாம். எந்த டீம் வந்து பாட்டம் 2ல முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் யார் யார் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். சோ பாட்டம் 2ல முடிக்க போற டீம்ஸ் யாரு? முதல் டீம் வந்து அநேகமா எல்லாருமே இதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நான் வந்து சோசியல் மீடியால பார்க்குறப்ப, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து சரியா டீம் எடுக்கல அப்படின்றத ஆக்ஷனுக்கு அப்புறமும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இன்ஜுரி காரணமாக. இதெல்லாம் பார்க்கும்போது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸால ஒரு வின்னிங் 11 வந்து மொத பிரசன்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வியில வந்து இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ரிஷப் பண்ட் எடுத்தாங்க. பெரிய அமௌண்ட் குடுத்து 27 கோடி குடுத்து ரிஷப் பண்ட் எடுத்தாங்க. அவங்க ரிஷப் பண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களால வேற பிளேயர்ஸ வந்து எடுக்க முடியல. அந்த அமௌண்ட்ல அவங்க எடுத்ததுக்கு அப்புறம். நீங்க அவங்களோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர் 3 நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா அந்த 3 பிளேயர்ஸ தவிர 11ல வேற யாருமே வந்து அந்த மாரி சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு நல்ல பிளேயரே இல்ல அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்னு அவங்க பவுலிங்ல இந்தியன் பவுலிங்க தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி போயிருந்தாங்க. மோசின் கான் எடுத்திருந்தாங்க, ஆவேஷ் கான் எடுத்திருந்தாங்க, மயங்க் யாதவ் எடுத்திருந்தாங்க. இதுல இப்ப பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் இன்ஜூர் ஆயிட்டாரு. அவர் வந்து முதல் பாதி ஐபிஎலுக்கு வரமாட்டாருன்னு சொல்லி என்சிஏ சொல்லியிருக்கு. இவங்க என்சிஏ கிட்ட என்ன போய் ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்காதீங்க. அவர் மொத்தமா ஐபிஎலுக்கே வரமாட்டாருன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா நாங்க வேற பிளேயரையாச்சும் நாங்க ரீப்ளேஸ்மெண்ட்ல எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிளானே இல்லாம வந்து இந்த ஐபிஎலுக்கு உள்ள வந்த மாதிரி தான் தெரியுது. அதுல அவங்களுக்கு இப்ப மயங்க் யாதவ் இன்ஜூரி ஆயிருக்காரு. மோசின் கான், ஆவேஷ் கான் 2 பேரும் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து இப்ப இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்ல. அவங்க உள்ள வந்து அவங்களுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப நாளா அவங்க கிரிக்கெட் ஆடல அப்படின்றப்ப, திடீர்னு அவங்க உள்ள வந்ததும் அவங்க ஃபார்ம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அவங்க லக்னோ ஏகனா ஸ்டேடியம்ல தான் ஆட போறாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப லோ ஸ்கோரிங் பிட்சா இருந்துச்சு. போன ஐபிஎல்ல இருந்து பார்த்தா 200, 220 எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கிரவுண்ட்லயே. அத பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த 3 பேர தவிர வேற பேட்டிங்லயும் பெருசா ஆள் இல்லன்றது இருக்கு. பவுலிங்லயும் இப்ப ஆள் இல்ல. அவங்க 220 அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் வந்து அத சேஸ் பண்ணி அடிக்கிற மாரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்றப்ப, கண்டிப்பா எல்எஸ்ஜி பாட்டம் 2 அப்படின்றது தெரிய வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்தா மட்டுமே வந்து இங்க இருந்து அவங்க தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு டீம் என்னோட பார்வையில் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ். போன வருஷம் வந்து அவங்க குவாலிஃபயர்ஸ் ஆடி இருந்தாங்க. பட் போன வருஷம் இருந்த டீமோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்னமும் மோசமான ஒரு டீம்ல தான் வந்து அவங்க இருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு ஜோஸ் பட்லர் அவங்களுக்கு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண பட்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா எந்த நல்ல பிளேயர் அவங்க எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நிதிஷ் ராணாவை எடுத்திருக்காங்க. அவர் அவ்வளவு நல்ல பிளேயரான்னு கேட்டா, ஜோஸ் பட்லரை கம்பேர் பண்ணும்போது இல்ல. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல அவருக்கு ஃபார்மும் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஷிம்ரன் ஹெட்மயரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். ஷிம்ரன் ஹெட்மயரோட ஃபார்மும் ரொம்ப வந்து கவலைக்கிடமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பவுலிங்லயுமே வந்து போன வருஷம் அவங்க கிட்ட 3 நல்ல தரமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருந்தாங்க. யுஸ்வேந்திரா சஹல், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஒரு ஃபாரின் ஸ்பின்னருக்கு ஆடம் ஜாம்பான்னு வந்து 3மே சூப்பர் ஸ்பின்னர்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்பின்னர்ஸை வச்சுதான் அவங்க இந்த ஜெய்ப்பூர் ஸ்டேடியம்ல வந்து மேட்சஸ் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி
அந்த மாதிரி இல்லாம 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் ஹசரங்கா அண்ட் தீக்ஷனாவோட போறாங்க. அண்ட் அந்த மாதிரி 2 நீங்க ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் ஆடும்போது ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கான சான்ஸையும் நீங்க இழந்துடுறீங்க. கடைசியில இப்ப அவங்க பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப வீக்கா தெரியுது. அவங்களோட ரொம்ப வந்து டெய்ல் லாங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி 7வது விக்கெட்லயே வந்து பவுலர் உள்ள வர்ற மாதிரி, சாரி 5வது விக்கெட்லயே நம்பர் 7லயே வந்து பவுலர் உள்ள வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அண்ட் பவுலிங்குமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு ஆர்ச்சர் ஃபார்ம்ல இல்ல. இதே ஹசரங்கா, தீக்ஷனாவை நம்பி போறாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட இந்த ஜெய்ப்பூர் பிட்ச்ல வந்து பர்ச்சேஸ் இருக்கும் அப்படின்றதும் தெரியல. அப்படின்றப்ப இந்த டீம் வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ பாட்டம் 2 டீம்ஸ் பேசிட்டோம். டாப் 4 டீம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் வந்து பிளே ஆஃப் போறவங்க. ஸோ அவங்க யார் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் டீம் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்கக்கூடிய, அதுவும் போன வருஷம் அவங்க ஆடின ஆட்டத்துக்கு இந்த வருஷம் இன்னும் அதை விட அதிகமா ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற SRH தான். போன வருஷம் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் 250க்கு மேல அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங்ல ஆடிட்டு இருந்தாங்க. நம்பர் 3ல அவங்களுக்கு ஆடுறதுக்கு ஆளே இல்லாம இருந்துச்சு போன வருஷம். மயாங்க் அகர்வால் கொஞ்சம் மேட்ச் ஆடினாரு, ராகுல் திரிபாதி கொஞ்சம் மேட்ச் ஆடினாரு, யார ஆடன்னு தெரியாம இருந்தாங்க. இந்த வாட்டி அந்த இடத்துக்கு இஷான் கிஷன் எடுத்திருக்கிறாங்க. இஷான் கிஷனும் வந்து ரொம்ப அட்டாக்கிங்கா அக்ரெசிவா 6 அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றத பாக்குறப்போ உங்களுக்கு டாப் 3 3 பேருமே அட்டாக்கிங் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வர்ற போறது வந்து நிதிஷ்குமார். நம்ம இந்த இப்ப ரீசெண்டான பாடகவாஸ்கர் ட்ரோஃபில கூட பார்த்தோம் அவருடைய பெர்ஃபார்மன்சஸ். அவரும் ரொம்ப அட்டாக்கிங்கா சூப்பரா ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். நிதிஷ் ஆடுறாரு, நிதிஷுக்கு அப்புறம் கிளாசன் வர போறாரு அப்படின்றப்போ இந்த டாப் 5 அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அவங்க எடுத்திருக்கிறாங்க, அபினவ் மனோகர். அபினவ் மனோகர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபியா இருக்கட்டும், இல்ல கர்நாடகானுடைய அவங்களுடைய ஸ்டேட் பிரீமியர் லீகா இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல அடிக்கிறாரு. சும்மா அடி உள்ள வந்தாலே 6 4 தான் அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங்கான லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பரான ஆக்ஷன் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இவ்வளவுக்கும் அவங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிட்டு கம்மியான பர்ஸோட தான் ஆக்ஷனுக்குள்ள வந்திருந்தாங்க. கம்மியான காசை வச்சுக்கிட்டே இவ்வளோ சூப்பரான ஒரு டீம் வந்து எடுக்க முடியும் அப்படின்றத உண்மையிலேயே சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அவங்க பேட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பவுலிங்குமே வந்து முகமது ஷமி வந்திருக்கிறாரு, ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்கிறாங்க. அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு, பர்பிள் கேப்லாம் வந்து வாங்கியிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸ்பின்னர்ஸுமே வந்து லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த வாட்டி பெட்டர் ஸ்பின்னர்ஸ். ஆடம் ஜாம்பா இருக்காங்க அவங்க கிட்ட. பேட் கமின்ஸ் கேப்டனா இருக்கும்போது ஆடம் ஜாம்பா வந்து அவர் டீம்ல இருக்காருன்னா அவங்களுக்குள்ள அந்த வேவ் லென்த்தும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓவராலாவே இந்த டீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 மார்க்கே கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி 9 அவுட் ஆஃப் 10 நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு டீமா இருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து குவாலிஃபை ஆயிருவாங்க. இன்ஃபேக்ட் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த டீம் குவாலிஃபை ஆக போகுதுன்றது டிசி. டிசி ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு டீம் எடுத்திருக்கிறாங்க இந்த வாட்டி. எனக்கு அது இந்த டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆகும் அப்படின்ற மாதிரி ஏன் தோணுது அப்படின்னா அவங்க கிட்டயுமே நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமா வந்து நிறைய நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். இன்ஃபேக்ட் இப்போ இந்த வருஷம் வந்து அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு அந்த டெத் பவுலிங்ல தான் வரப்போகுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கஷ்டப்பட்டாவது இவங்க குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. KL ராகுல மிடில் ஆர்டர்ல ஆட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. KL ராகுல மிடில் ஆர்டர்ல ஆடினா அது அவருக்கும் KLக்கும் நல்லது. ஆனா அவர் இந்தியன் டீமுக்கு இப்போ உள்ள வரணும் அப்படின்னா சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டீமுக்கு T20ல. ஸோ ஓப்பனிங்ல KL ராகுலால உள்ள வந்து எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ், எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்க முடியும்னு தெரியல. ஆனா மிடில் ஆர்டர்ல வந்து இந்தியாவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல வந்தா KL ராகுல் அந்த ரோல் வந்து எடுப்பாரா, செய்வாரா அப்படின்றத இந்த IPL வச்சுதான் செலக்டர்ஸ் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டிசி KL ராகுல மிடில் ஆடி ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல பிளேயர்ஸை வச்சு அவங்க பிளே ஆஃப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டீம் வந்து 4th ஃபினிஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ இது வந்து இப்போ 2 டீம் சொல்லிட்டேன்னா, சிஎஸ்கே சென்னையில 7 மேட்ச் நடக்க போது 7ல 5 மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. அஸ்வின் வச்சிருக்காங்க, ஜடேஜா வச்சிருக்காங்க, நூர் அகமது வச்சிருக்காங்க இந்த வாட்டி புதுசா 3 ஸ்பின்னர்ஸ். இது போக அவங்களுக்கு வந்து சாம் கரன் ஸ்லோவர் பால்ஸ் போறதுக்கு வச்சிருக்காங்க. நேத்தன் எல்லிஸ் எடுத்திருக்காங்க, செமையான பை. அவங்களுடைய ஆக்ஷனே இந்த வாட்டி ஃபென்டாஸ்டிக்கா இருந்திருக்கு. பவுலிங் ரொம்பவே சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கு. கலீல் அகமது வேற இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அண்ட் பேட்டிங்ல தான் சில கேள்விகள் இருக்கு.
ராகுல் திரிபாத்தியோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னு தெரியல, தீபக் ஹூடானுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்னு தெரியல, அவங்க ஆடுவாங்களான்றத பார்க்கணும். ஆனா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திராவும் இவங்க கிட்ட இருக்காங்க அப்படின்றப்போ ஓவராலா இன்னொரு விஷயமும் நம்ம சிஎஸ்கே கிட்ட பார்க்க முடியும். வெளியில வந்து ஃபார்ம்ல இல்லாத பிளேயர் சிஎஸ்கேக்கு உள்ள வந்ததும் எப்படியோ வந்து விளையாட வச்சிருவாங்க. அது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி அந்த பிளேயரை வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்து விளையாட வைக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதை பார்க்கும்போது அவங்களால அதை வந்து ஒரு ராகுல் திரிபாத்திக்கோ ஒரு தீபக் ஹூடாக்கோ செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னா இந்த சீசன் கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சீசனா இருக்கும். அப்படியே இல்லைனாலுமே சிஎஸ்கே சென்னையில ஒரு 5 மேட்சாவது மினிமம் ஜெயிப்பாங்க. அப்படியே ஒரு 10 பாயிண்ட் எடுத்து அவங்க அந்த குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சிஎஸ்கே பேசும்போது தோனி வந்து ஒரு வருஷம் ரிட்டையர்ட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபேன்ஸ்காண்டி ஆடுறாரு. சோ இந்த வருஷம் தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, தோனியோட ரோல் என்ன இருக்க போகுது? இந்த வருஷம் வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அது பார்க்கணும். ஏன்னா 3 வருஷமா வந்து இதுதான் கடைசி வருஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க அதை கடைசி வருஷம்னு சொல்லியே டிக்கெட் வேற வித்துடுறாங்க. அது ஒரு பக்கம் பிசினஸ் நடக்குது. இன்னொரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த வாட்டி வந்து உண்மையிலேயே லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி தான் அவருடைய அந்த இதெல்லாம் வந்து அவர் ஏதோ டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருந்தாரு. ஒன் லாஸ்ட் டைம் மார்ஸ் கோட்ல எல்லாம் போட்டு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது மேபி இதான் கடைசி வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ஃபிட்னஸ் வந்து போன வருஷமே ஒரு கேள்வியில இருந்துச்சு. அவருக்கு ஒரு நீ இன்ஜுரியோட தான் அவர் வந்து கீப்பிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இம்பாக்ட் பிளேயர் ரூலை அவர் யூஸ் பண்ணுவாரான்றது ஒரு கொஸ்டின். இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா டெவான் கான்வே அவங்களால டீம்ல ஆட முடியுமா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. டெவான் கான்வே அவங்களால 11ல ஆட முடிஞ்சிச்சு அப்படின்னா கான்வே விக்கெட் கீப்பரா கொடுத்துட்டு ஐ மீன் அவருக்கு கீப்பிங் கிளவுஸை கொடுத்துட்டு தோனி வந்து வெறும் பேட்ஸ்மேனா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து ஆடுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் இன்கேஸ் கான்வே ஆடலை, இவங்க வந்து இன்னொரு ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து வேற ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா தோனியே கீப்பிங்கும் பண்ணணும். அங்கதான் ஒரு சின்ன கேள்வி வந்து அவருடைய ஃபிட்னஸ் மேல இருக்கு. மற்றபடி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா லாஸ்ட் இயர் செஞ்ச மாதிரியே ஒரு லாஸ்ட் 2 ஓவர் அந்த மாதிரி ஒரு 10 பால் அந்த மாதிரி வந்து அட்டாக்கிங்கா அந்த இன்னிங்ஸை வந்து ஃபினிஷ் பண்றதும் அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு தல தரிசனத்தை கொடுத்துட்டு போறதும் இந்த வருஷமும் நடக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். 4வது டீம் நான் வந்து என்னால ஒரு டீம் சூஸ் பண்ண முடியல இந்த இடத்துல. நான் வந்து 2 டீம் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஒன்னு கேகேஆர் வந்து போன வருஷம் இருந்த அதே மாதிரியே ஒரு டீமா தான் இருக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் வந்து போன வருஷம் இருந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இந்த வருஷம் இல்லையோன்ற ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா ஸ்டார்க்கை விட்டுட்டாங்க. ஸ்டார்க்குக்கு பதிலா அவங்க வந்து ஒரு ஆண்ட்ரிக் நோக்கியா எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரிக் நோக்கியா வந்து ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடல. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்திருக்கு. மற்றபடி அவர் விளையாண்ட மேட்சுமே வந்து பெருசா ஃபார்ம் இல்லை, ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கிறாரு. அப்போ அது ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா அமைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் போன வருஷம் அவங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா ஆடினாரு. பெருசா பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட இருந்து வரல அப்படின்னாலுமே வந்து ஒரு நல்ல கேப்டனா இருந்தாரு ஸ்ரேயஸ். இந்த வாட்டி ஆனா அஜிங்கியா ரஹானே அவரும் நல்ல கேப்டன் தான். அஜிங்கியா ரஹானே எடுத்திருக்காங்க. பட் அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட போற அந்த இடத்துல யாரு பேட்டிங் ஆடுவாங்கன்ற ஒரு கேள்வியும் வருது கேகேஆருக்கு. ஸோ இது ஒரு சின்ன சின்ன கேள்விகள் அவங்க இது சைட்ல இருக்கு. பட் அப்படியே இருந்தாலுமே வந்து லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே தான் இந்த டீம் இருக்கு. அதே அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப்னு அந்த 3 பிளேயர்ஸ் அட்டாக்கிங்கா ஆடக்கூடிய அந்த மிடில் ஆர்டர். கீழே நீங்க பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அப்படின்னு ஒரு சூப்பரான ஸ்பின் அட்டாக். ஸோ இது அப்படியே வச்சிருக்கிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க இந்த வாட்டி குவாலிஃபை ஆவாங்க. இல்ல இது ஒர்க் அவுட் ஆகல, ஏன்னா போன சீசன்ல வந்து பேட்ஸ்மேனும் இவங்க கிட்ட அவுட் ஆனாங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சு இந்த சீசன் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலோ, இல்ல இந்த சீசன் இவங்க கிட்ட இருக்கிற பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல வரல அப்படின்னாலோ சில தடுமாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு டீம் இந்த லாஸ்ட் பொசிஷன் இந்த டாப் 4ல குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கிற டீம் வந்து பஞ்சாப். யூஸ்வலா பஞ்சாபுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். பஞ்சாப் வந்து ஜென்ரலா வருவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா டீமை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, எலிமினேட் ஆயிட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி என்னமோ ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயாஸ் ஐயரும் மறுபடியும் ஒன்று கூடுறாங்க. போன வாட்டி அவங்க சேர்ந்தப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸை ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க. துபாயில நடந்துச்சப்பா IPL 2020ல டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் போச்சு. இதே ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாகவும் ரிக்கி பாண்டிங் வந்து கோச்சாகவும் இருந்தாங்க. இப்போ பஞ்சாபுக்கு அவங்க அதே மேஜிக்கை திரும்ப செய்வாங்களான்றது ஒரு கேள்வி. அப்படியே இருந்தாலும் எனக்கு ஏன் கான்ஃபிடென்ட்டா இவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியல அப்படின்னா, நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸ்டாயினிஸ் எடுத்திருக்கிறாங்க, மேக்ஸ்வெல் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபார்ம்லாம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். அவங்களுக்கு இன்கேஸ் படலை, அவங்க ஃபார்ம்ல இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஜாஷ் இங்கிலீஷை நம்பிதான் இந்த டோர்னமெண்ட்ல உள்ள போறாங்க ஒரு ஓப்பனரா.
ஜாஷ் இங்கிலீஷும் எவ்வளோ ஃபார்ம்ல ஐ மீன் என்ன ஃபார்ம்ல இருப்பார் ஐபிஎல்ல, எவ்வளோ அவரால் அந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 14 மேட்ச் குரூப் ஸ்டேஜ், லாங் டோர்னமெண்ட், 2 மாசம் நடக்க போகுது அப்படின்றப்போ நீங்க இனிஷியலா ஃபார்ம்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா முதல் ஒரு 6 மேட்ச் ஃபார்ம்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒருவேளை அந்த ஃபார்ம் போயிருச்சு அப்படின்னா டீமுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப சில பிளேயர்ஸால தான் வந்து இந்த ஃபுல் டோர்னமெண்ட்டுமே ஃபார்ம்ல இருந்திருக்க முடியுது. அதனால தான் எல்லா பேட்ஸ்மேனாலையும் அந்த ஆரஞ்சு கேப்பை வந்து எடுக்க முடியல அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இந்த பஞ்சாப் வந்து டீம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இவங்களால ஆட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே, கண்டிப்பா நம்ம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன் ஆர்சிபில ஆரம்பிச்சு அப்படி டிராவல் பண்ணி சிஎஸ்கே கேகேஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல ஒரு டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த வாரம் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்க போது எல்லாரும் வந்து ஐபிஎல் ஃபீவருக்குள்ள போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா இருக்கிறதுனால ஆர்சிபி டீமை விட்டீங்களே சகோ. இல்ல அதுதான் ஆர்சிபி வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த வாட்டி அவங்க கிட்ட இருக்கிற டீமை வச்சு பார்க்கும்போது ஒன்னு அவங்க டாப் 2 ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டம் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீமா தான் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லா பிளேயர்ஸும் அட்டாக்கிங் பிளேயர்ஸா எடுத்திருக்கிறாங்க. சின்னசாமிக்கு இந்த ஆக்சுவலி வந்து போன வருஷம்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்களுடைய அந்த ஹோம் கிரவுண்டுக்கு 7 மேட்ச் ஆடுறதுக்கு நல்ல டீம் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா பிளேயர்ஸ்னுடைய அந்த ஃபார்ம் தான். இப்ப அவங்க கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்சஸ்லாம் அபாரமா இருக்க போகுது. டாப் 2 ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்க போகுது. ஆனா அந்த ஃபார்ம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி. எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்துட்டாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எதர் டாப் 2 இல்லைன்னா பாட்டம் 2, இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். சரி பாப்போம், இந்த வருஷம் ஈசாலா கப் நம்மதேவா இல்லையாங்கிறத பாப்போம். அதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸா நினைச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க போனாலும் பாத்தீங்களா, நீங்க கூட ஆர்சிபி டிஷர்ட் போட்டு. ஓகே, கண்டிப்பா நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பயங்கரமான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம லெஸ்போர்ட்ல எதிர்பார்க்கலாம். நன்றி நிவாஸ், ஐபிஎல் பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுக்கு.